முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க ப. சிதம்பரம் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முதலமைச்சர் சந்திக்க இன்னும் சற்று நேரத்தில் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தனது இல்லத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை மற்றும் ப. சிதம்பரம் இருவரும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து இறுதி கட்டமாக காங்கிரஸ் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை துவங்கிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளையும் முதலமைச்சர்கள் தனது இல்லத்தில் அழைத்திருக்கிறார். அப்போது அங்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும். பெரும்பான்மையான திமுகவுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு செய்த பிறகு அவர்கள் நம் கூட்டணியில் இருக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர்கள் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் இனி காங்கிரஸ் நம்முடன் வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பேச்சுவார்த்தை தற்போது துவங்கி இருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி உரசல் அதிக அளவு இருந்தது. குறிப்பாக 25 இடங்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. திமுக கூட்டணியில் காலகாலமாக வேலை பார்த்தவனும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் பணியாற்றியவர்கள் என அனைவர்களுக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவுடனே தூக்கி கொடுத்து விடுகிறார்கள் என்ற ஒரு திமுகவுடைய மூத்த உறுப்பினர்களை கடும் கோபத்தில் இருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த செயல்பாடு கண்டும் இன்னும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி நமது கூட்டணிக்கு வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது அதாவது நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தையாக துவங்கி நடைபெற்றாலும் கூட அதற்கு முன்னதாகவே திரைமறைவில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அனைத்து கட்சிகளுடனுமான நிறைவேற்றது. குறிப்பாக விசிகேவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து விசிகேவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றெல்லாம் கூட அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளிவரக்கூடிய சூழலில் ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஆனால் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் பேசுவது திமுகவினால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறது என்றால் அவர்கள் அடிப்படையில் தாவேகாவை ஒரு காரணமாக காட்டி இடம் கேட்பது திமுகவினரை எரிச்சல் அடைய இருக்கிறது. இதே போல விஜய் அவர்கள் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து மாநாட்டில் அறிவித்த பொழுது கூட திருமாவளவனை வெளிப்படையாக அழைத்தார். அண்ணன் திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் வர வேண்டும், நீங்கள் கேட்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும்போது நாங்கள் தருவோம் என்றெல்லாம் கூட வெளிப்படையாகவே முதல் மாநாட்டிலே விஜய் அறிவித்தார். ஆனால் அதை திருமாவளவன் கடுமையாக நிராகரித்தார். இத்தகைய சூழல், அதாவது தாவேகா முதல் கட்சி தேர்தலை சந்திக்கட்டும், பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதை பற்றி பேசலாம் என்று திருமாவளவன் அதாவது அவருடைய எதிர்பார்ப்பை ஒரே பதிலில் நிராகரித்தார். அது மட்டுமல்ல, பேரம் பேசுகின்ற கட்சி விசிக அல்ல என்றும் இதே அறிவாலயத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக சொல்லிவிட்டு சொன்னார். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தொடர்ச்சியாக எங்களை தாவேகா அழைக்கிறார்கள் என்று அவர்கள் பதில் கூறி வருகிறார்கள். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளையுமே அழைக்கிறார்கள். திமுக கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையுமே அவர்கள் தொடர்ச்சியாக அழைக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாருமே தாவேகா பக்கம் நாங்கள் போய்விடுவோம் என்று அந்த பேரத்தை அவர்களுக்கு இல்லை. கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் தான் தொடர்கிறோம். எங்களுக்கு கூடுதலாக இடம் கேட்க வேண்டியது அடிப்படையில் எங்களுடைய கடமை, இடம் கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. எனவே தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கடுமையாக சண்டையிட்டு கூட நாங்கள் எங்களுக்கான இடத்தை பெற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் கூட அவர்கள் பேசியிருந்தாலும், ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகா தங்களை அழைத்து விட்டதாகவும் தாவேகா தங்களுடன் பேசி முடித்து விட்டதாகவும் எங்களுடைய அருமை தாவேகாவிற்கு தெரிகிறது என்றும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் விசாரித்த பொழுது ஒருவேளை தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் கேரளாவில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் அழைப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் சொன்னாவே அவர்கள் ஓட்டு போடுவார்களா என்பதை சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சினிமாவையும் அரசியலையும் தனித்தனியாக பிரித்து பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேகா விஜயை நம்பி கேரளாவில் வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையில் அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்படுகிறார்கள். அதுவேளை ஒரு முடிவாக இருந்தால் அது மிகுந்த தவறாக இருக்கும், காங்கிரசினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இன்னைக்கு முதுகெலும்பாக திமுக மட்டும்தான் வழங்குகிறது. இந்தியா கூட்டணி என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கூட காங்கிரஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட குழு, அதாவது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தயங்கி வருகிறார்கள். அங்கு காங்கிரஸை அவர்கள் பெரிய அளவிற்கு மதிப்பதில்லை, காங்கிரசுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. காங்கிரஸை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கூட மம்தா பானர்ஜி அவர்களே வேட்பாளர்கள் அறிவித்த நிலையெல்லாம் இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் மட்டும்தான் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட முடியும் என்றெல்லாம் மம்தா பானர்ஜி அவர்களை புறந்தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக பேசினார். ஆனாலும்
திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தியை 2019 இதே அறிவாலயத்தில் சிலை திறப்பு விழாவில் தற்போது முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் முன்மொழிகிறோம் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிகிறோம் என்று 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அறிவாலயத்தில் இதே ராகுல் காந்தியை அமர வைத்து இதே பதிலை முதலமைச்சர்கள் சொன்னார். ஆனால் அப்படி முன்மொழிந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்த, இந்தியா கூட்டணியை உருவாக்கிய, இந்தியா கூட்டணிக்காக மற்ற தலைவர்களிடம் பேசிய, இந்தியா கூட்டணிக்காக மற்ற முதலமைச்சர்களிடம் பேசி பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணியை நாம் உருவாக்க வேண்டும், சிதறி கடந்தால் பலவீனம் அடைந்து விடுவோம், அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சிதறி கடந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு திட்டத்தை வழிவகுத்தது திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினர் இவ்வாறு செய்கிறார்களே என்று திமுகவினர் ஒரு பக்கம் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, அதாவது இந்தியா முழுக்க புறந்தள்ளிய காங்கிரஸை நாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக திரள வைத்து அவர்களுக்காக நம் மற்ற முதலமைச்சரிடம் பேசினோம், பிஜேபியை கடுமையாக அளித்தோம். காங்கிரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பிஜேபி உருவாக்கிய பொழுது நாம் தான் நண்பனாகவும் தோழனாகவும் அவர்களுக்கு வலதுகையில் நின்று சண்டையிட்டோம் பிஜேபியுடன். அப்படியெல்லாம் நாம் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக காங்கிரசுடன் ஒரு கூட்டணி இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு என்பது ஒரு சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்கிறோம் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் 25 இடங்கள் கொடுப்பது கூட நட்பின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கொடுக்கிறோம். காங்கிரசுடைய பலம் என்பது 5 இடங்கள் கூட தர முடியாத ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியை விட பெரிதாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 முதல் 8 இடங்கள் நாங்கள் பேரம் பேசக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் 25 இடங்கள் தருவது நட்பு ரீதியாகத்தான், அதாவது நட்பின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி நாம் தான் உருவாக்கினோம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் தற்போது கூட்டணியை விட்டு வெளியேறுகிற முன்னிலையில் தான் அவர்கள் நம்மிடம் பேசுகிறார்கள். வருகின்ற தேர்தலுக்கு இடம் பற்றி பேசினால் உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இடம் கொடுக்க வேண்டும் என்று ஆகாத கதை, அதாவது கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்பதை சொல்லாமல் காங்கிரஸ் சொல்லி வருகிறார்கள். எனவே இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று, சாத்தியப்படுத்த முடியாத ஒன்று என்றும் தொடர்ச்சியாக அவர்கள் சார்பில் கூறப்பட்டு வருகிறது.